பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல கேளக்கிய சித்த தேவஸ்தானத்தின் நிறுவனரும் ஜோதிடருமான அசோகா சார் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேசலாம். வணக்கம் சார். கேளக்கிய சித்த நமோ நமக. சார், நீங்கள் நிறைய நேர்காணலில் வந்துட்டு பஞ்சகாவிய விளக்கு பற்றி பேசியிருப்பீங்க. ஸோ பஞ்சகாவிய விளக்கு எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, பஞ்சகாவிய விளக்கு யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? இது 5 கூட்டு பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு விளக்கு. என்னென்ன அப்படின்னா பசுமாட்டிலிருந்து தயாரிக்கக்கூடிய பசுஞ்சாணம், அதனுடைய கோமியம், பால், தயிர், நெய், இந்த 5 கூட்டு பொருட்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய பசுஞ்சாணத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு விளக்கு. இது எதற்காகனா, நீங்கள் கணபதி ஹோமம் நடத்தும் போது அந்த ஹோமத்தில் இதை போடுவீங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா கண் திருஷ்டியை முறிக்குது. இதற்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வினையோக்கி, அதாவது ஒரு வினையை துரிதப்படுத்தக்கூடிய செயலாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் வெண்கடுகு அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த வெண்கடுகு அதாவது ஈஸியாக ஒரு தூபக்கால் எடுத்துக்கோங்க, 3 பஞ்சகாவிய விளக்கு வச்சுக்கோங்க, அதில் ஒரு கொஞ்சமாக வெண்கடுகு தூவி விட்டு பச்சை கற்பூரம் வச்சு கொழுந்து விட்டு இப்போ எரிய விட்டுருங்க. எரிய விட்டு எல்லா ஹால்லையுமே கொண்டு போய் காட்டிட்டு வந்துடுங்க. ஹாலு, கிச்சன், பெட்ரூம் எல்லா பக்கமே இதை காட்டிட்டு வந்துடுங்க நெருப்பு எரியும் போது. இப்போ எரிஞ்சு முடித்த பிறகு இதில் கங்கு உருவாகும். இதில் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் இது ஒன்று தான். நீங்கள் கட்டி சாம்பிராணி போடணும் அப்படின்னா உங்களுக்கு நெருப்பு கறி வேணும். இப்போ இந்த கறி யார் வீட்லேயுமே கிடைக்காது. இதனாலேயே கட்டி சாம்பிராணி யாரும் போடுறதில்ல, கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை விட கட்டி சாம்பிராணிக்கு தான் இங்கே சக்தி அதிகம். ஏன்னா அதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்க்கு தான் இங்கே சக்தி அதிகம். இதனால் என்னைக்கு நீங்கள் ஹோமம் நடத்துகிறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் இந்த கட்டி சாம்பிராணியாகவே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பஞ்சகாவிய விளக்கு நீங்கள் 3 எரிய விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல கங்கு உருவாகும். இந்த கங்கில் நீங்கள் சாம்பிராணியை தூவி விட்டிங்கன்னா இந்த வாசனை லக்ஷ்மியை உடனடியாக இழுத்துட்டு வரும். இப்போ 2, ஒன்று கண் திருஷ்டியை நீங்கிரும், லக்ஷ்மியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. 2வது, ஒரு கணபதி ஹோமம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த நறுமணம் இருக்குமோ அந்த புகை, அந்த நறுமணம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். இதே 48 நாள் தொடர்ந்து பஞ்சகாவிய விளக்கில் நெய் தீபம் ஏற்றணும். இந்த விளக்கு எப்படி தன்மை உடையதுன்னா, இது சாணத்தினால் செய்யப்பட்டதுங்கிறங்காட்டி முழுவதுமே எரிஞ்சது சாம்பலாயிரும். அதனால ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அது மேலே நீங்கள் இந்த விளக்கு ஒரு நெய் தீபம், தாமரை தண்டு திரி கிடைச்சதுன்னா தாமரை தண்டு திரி, இல்லைனா பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் கொளுத்து விட்டு எரிய வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றுற முழு நெய்யுமே இந்த விளக்கு உறிஞ்சிடும். அதன் பிறகு மீண்டும் இதுக்கு நெய் ஊற்றணும். ஊற்றி இப்போ நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா இது முழுவதும் எரியும். இதுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன கற்கண்டை மட்டும் ஒரு பீஸ் போட்டுருங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு 48 நாள் 48 விளக்கு ஏற்றி ஒரு மண்டலம் ஏற்றிட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் வாஸ்து சரியில்லாதது, படிப்பு சார்ந்த பிரச்சனைகள், தொழில் விருத்தி அடைகிறது, வருமானம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே சரி செய்யப்படும். படிப்புக்கு இது பயங்கரமாக உதவி செய்யப்படும். கண் திருஷ்டி முற்றிலுமாக நீங்கிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் கண் திருஷ்டியோ இல்லை துஷ்ட சக்திகளோட நடமாட்டமோ எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு 50 ரூபா செலவாகும். ஒரு விளக்கு வந்து நம்ம 5 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம், கடைகளில் வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு 50 ரூபாய்க்குள்ள மிகச்சிறந்த கண் திருஷ்டிக்கான பரிகாரம் இது. ரொம்ப நல்லது. இதையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு படிகாரக்கல் வாங்கி உங்கள் வீட்டு நிலவு காலில் நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட எண்ணத்தோட உள்ளே வர அவங்களுடைய மொத்த சிந்தனையுமே அந்த படிகாரக்கல் உறிஞ்சிடும். இந்த வீட்டிலையுமே துஷ்ட சக்தி உள்ளேயே விடாமல், இந்த பேட் வைப்ரேஷன் உள்ளமே விடாமல் அளவுக்கு இங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போதும் நம்ம வீட்டில் இருக்கும். இதுக்கோட பெரிய சப்போர்ட்டிங் தான் இந்த படிகாரக்கல். இந்த படிகாரக்கல்லும் வச்சு நான் சொல்கிற இந்த வழிபாடும் பண்ணிங்கன்னா கண் திருஷ்டி முற்றிலுமாக நீங்கிடும். பஞ்சகாவிய விளக்கு ஒரு மருந்துனே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் நன்மையான ஒன்று. சார், இப்போது சொல்லும்போது கண் திருஷ்டி பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ நமக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படின்றத எந்த மாதிரியான அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்க முடியும்? சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்த முடியாது. 2வது, நீங்கள் திட்டமிடுவீங்க, அந்த திட்டமிடுதலோடைய அந்த காரியம் வந்து நின்றும், செயல் ரூபத்துக்கே மாறாது. இதனால தான் சொல்லுவாங்க, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே அதை பகிராதீங்க அப்படிம்பாங்க. மனுஷனுக்கு சக்தி இருக்குது. கடவுளுக்கு எப்படி சக்தி இருக்கோ அதே மாதிரி மனுஷனுக்குமே சக்தி உண்டு. நாமளே சில பேர்கிட்ட நம்மளுடைய எதிர்கால திட்டத்தை சொன்னாலே அது அப்படியே பஸ்பம் ஆயிரும். சில பேர் வீட்டுக்கு வந்து நம்மளை கவனிச்சுட்டு போனாலே அந்த நாளே விளங்காது. இப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏன் அந்த மனுஷனுக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சக்தி. இதோடைய அப்டேட் வெர்ஷன் தான் கடவுள். அதாவது இந்த மனுஷன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா துர்சக்தி இருக்குது. என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து தள்ளுவண்டி கடையில் வியாபாரம் பண்ணுறார். முதல் நாள் வந்து வியாபாரம், அவர் கொண்டு போன பொருள் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இதை வந்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான், நேற்று கொண்டு போன பொருள் எல்லாமே சேல் ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்த நாள் கொண்டு போன ஒன்று கூட சேல் ஆகலை.
இத்தனைக்கு முதல் நாள் வியாபாரம் கம்ப்ளீட்டாக சேல் ஆச்சு. ஒரே ஒரு மனுஷன்கிட்ட தான் சொன்னார். அவரும் அப்படின்னு மட்டும்தான் கேட்டார். அதனுடைய ரியாக்ஷனே அடுத்த நாள் மொத்த வியாபாரத்தையுமே கெடுத்துருச்சு. இப்போ இதுக்கு தான் சொல்கிறது, நம்ம டெய்லியுமே தண்ணியில் குளிக்கிற மாதிரி நெருப்புலையுமே குளிக்கணும். ஆனால் நெருப்பில் இறங்கி குளிக்க முடியாது அப்படிங்கிறங்காட்டி தான் நம்மளை ஃபஸ்ட்டு இந்த சுற்றுறது, திருஷ்டி சுற்றி போடுறது, அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலில் இப்படி தீபத்தை தொட்டு சில பேர் இப்படி தலை இப்படி பண்ணுவாங்க, இப்போ தீபத்தை தொட்டு இப்படி கைகளை பண்ணுவாங்க. ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நெருப்பில் என்ன பொருள் இருக்குன்னா ஈத்தர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அது நம்மளை சுற்றி நம்ம ஆறா இருக்கு இல்லையா, இந்த ஆறாவில் தான் இந்த கண் திருஷ்டி எல்லாமே ஒட்டிக்கும். நம்ம உடலையும் ஒட்டும், நம்ம ஆறாவிலையும் ஒட்டிக்கும். இந்த ஆறாவில் அதிகமாக ஒட்டிருச்சுன்னா தான் உங்கள் சிந்தனைகளை பிளாக் பண்ணிடும். அதாவது நிறைய வேலை இருக்கும், ஆனால் சோம்பேறித்தனமாக படுத்தே கிடப்பீங்க. உங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். எந்திரிச்சு போனால் இவங்க நல்ல வேலை செய்வாங்க, நல்ல வேலைக்காரன், சூப்பராக வேலை செய்வாங்க, ஆனால் வேலையே செய்ய மாட்டாங்க. எங்கள் ஊரில் அப்படி ஒரு டெய்லர் இருக்கிறாரு, பிரமாதமாக துணி தைப்பார். துணி வாங்கி 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 அடிக்க வச்சிருப்பார் மலை மாதிரி. பட் ஒரு துணியை கூட தைக்க மாட்டார். நான் தான் கேட்டேன், ஐயோ சூப்பராக தைக்கிற, ஏன் தைக்க மாட்டேங்கிற? தைக்கணுன்னே தோண மாட்டேங்குதுங்க ஐயா அப்படிம்பார். அப்படி என்ன ஆச்சுன்னா, அவங்கள கட்டி போட்டுட்டாங்க. அவங்க தொழிலே செய்யாத மாதிரி கட்டி போட்டுட்டாங்க. ஆனால் உள்ளே வரக்கூடிய துணியோட வரவெல்லாம் அதிகமாக இருக்குது. இவர் வேலையை தான் செய்யலை. ஆனால் நான் சிம்பிள், இந்த கண் திருஷ்டி பரிகாரம் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா இந்த நிலைமை அப்படியே மாறிடும். இது ஆட்டோக்காரங்களுக்குமே பொருந்தும். என்கிட்ட வந்தார், ஆனால் ஆட்டோ வாடகைலாம் நல்லா வருது, வேலை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாரு. இந்த கண் திருஷ்டி தான். இது எல்லாமே கண் திருஷ்டியாக இருந்துச்சுன்னா கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போக மாட்டீங்க. போகணும்னு நினச்சோடனே ஒரு தடை வரும், நாளைக்கு போய்க்கலாம். அப்புறம் யாரையாவது கூட்டு சேர்ப்பீங்க, இதுவும் தவறு. கோவிலுக்கு யாரையுமே கூட்டு சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி கூட்டு சேர்த்து பிளான் பண்ண மாதிரி புறப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, தனிமையில் கிளம்பி போயிருங்க, குடும்பத்தோடு போயிருங்க. சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தடுத்து நிறுத்தும். சுப நிகழ்ச்சிகளை தடுத்து நிறுத்திட்டாலே வம்ச விருத்தி ஆகிறது தடைபடும். கல்யாணம் நடக்கலை, காது குத்து அப்படிலாம் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. சார் குழந்தை பிறந்துச்சு, மொட்டை அடிக்கலாம்னு நினச்சோம், அதுவும் நடக்கலை. காது குத்துக்கலான்னு நினச்சோம், அதுவும் நடக்கலை. பொண்ணு சடங்காவது பண்ணலான் இருந்தோம், அந்த சடங்குமே சிம்பிளாக பண்ணோம். கல்யாணம் பண்ணலான் இருந்தோம், அப்பயும் கொரோனா வந்துருச்சு. அதனால சிம்பிளாக பண்ணி எந்த விசேஷமே ஒரு 100 பேரை கூப்பிட்டு எங்களால் பிரம்மாண்டமாக பண்ண முடியல. அப்போ என்னன்னா, இந்த சுப நிகழ்ச்சிகளை இதை தடையே விடலை. என்னென்னா கண் திருஷ்டி. இவங்களுக்கு ஆசை எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரிய மண்டபத்தில் வச்சுருக்கணும், 500 பேரை கூப்பிட்டு 1000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பிரம்மாண்டமாக பண்ணணும். இதை பகிர்ந்துருப்பாங்க யாருக்கிட்டையாவது. நான் இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணுவேன், இந்த மண்டபத்தில் தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த டெக்கரேட்டரை கூப்பிடுவேன், இந்த மாதிரி சாங் வச்சு இதெல்லாம் பண்ணுவேன். இதை இன்னொருத்தங்கள்ட்ட சொன்னப்போ இது எதுவுமே கிடைக்காத விரக்தியாகப்பட்ட ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இதை காதில் கேட்டாங்க அப்படின்னா அவங்கனால தான் இதை நெகட்டிவாகவே கன்வெர்ட் பண்ண முடியும். மனுஷனுடைய கண்ணுக்கு இந்த சக்தி இருக்குது. இது ஆக்சுவலி இந்த கண்ணுங்கிறது பிளாக் ஹோல் மாதிரி செயல்படும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தங்கள்ட்ட இருக்கிற சக்தியை பார்த்தாலே அப்படி உறிஞ்சு எடுத்துரும். அதனால தான் இதை கண் திருஷ்டி அப்படின்னு பண்ணாங்க. இது ஏன் பிளாக் ஹோலோட நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒளியை உரியக்கூடிய சக்தி பிளாக் ஹோலுக்கு இருக்குது. இதை நானே சொல்லியிருக்கேன். இந்த கருவிழி ஏன் நம்மக்கிட்ட கருப்பாக இருக்குன்னா, இந்த ஒளி எல்லாத்தையுமே உரியறதுக்காக தான் இது கருப்பாக இருக்குது. கடவுள் எப்படி படைச்சிருக்கான்னா, இந்த கருவிழியை கருப்பாக படைச்சிட்டான். இப்போ இங்கேருந்து என் கண் லைட் எல்லாத்தையுமே இழுத்துச்சு. இழுத்து கொண்டு போய் அந்த பிளாக் கலரில் இருக்கிற பேக்ரவுண்டில் இந்த கலரை கொண்டு போய் வச்சுச்சு. இப்போ இதை பிரெயின் அனலைஸ் பண்ணி, இப்போ இந்த ஃபோன் ஃபோட்டோ எடுத்துச்சு என் கண், பிரெயின் கிட்ட காட்டுச்சு. இது என்ன? இது மொபைல் ஃபோன். இது என்ன கலர்? இது ஒயிட் கலர். அது என்ன கலர்? அது க்ரீன் கலர். இது எல்லாத்தையும் கொண்டு போய் பிளாக் பேக்ரவுண்டில் வச்சங்காட்டி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, கும் இருட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு கண்ணு தெரியல. இந்த கண்ணு படம் பிடிச்சிச்சு, ஆனால் அங்கே லைட் எதுவுமே இல்லை. இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா, இருட்டு இருந்துச்சு. இந்த இருட்டை அப்படியே கேப்சர் பண்ணி கொண்டு போய் மூளையில் இருக்கக்கூடிய பிளாக் பேக்ரவுண்டில் வச்சுச்சு. ஆல்ரெடி இருக்கிற பேக்ரவுண்டு பிளாக், இதை எடுத்த ஃபோட்டோவும் பிளாக். பிளாக்ல வச்சோடனையும் நம்ம என்ன ரிசல்ட் சொன்னோன்னா, எனக்கு கண்ணு தெரியல. கண்ணெல்லாம் தெரியல இல்லை, எடுத்த படம் அப்படி. நீங்கள் வேணால் லைட்டை போடுங்க, லைட்டை போட்டோன்னே இப்போ கொண்டு போய் பிளாக் பேக்ரவுண்டில் வச்சங்காட்டி இப்போ தான் உங்களுக்கு கண்ணே தெரியும். அப்போ இந்த கண் பிளாக் ஹோல் மாதிரி ஒளி எல்லாத்தையும் தனக்குள்ளே எடுக்குது. சக்தி மிக்கவங்களை கூட இது நோய்வாய்ப்படுத்திடும். இதுவும் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இந்த இறப்பு வீடுகளுக்கெல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு உடல் ஒத்துழைக்காது. உடனே காய்ச்சல் வந்துடும், ஏதாவது உடம்பு டயர்டாயிரும். ஏன் அப்படின்னா, அவங்க நிறைய பேர் உட்காந்து அழுதாங்க இல்லைங்களா, அங்கே அது ஒரு துக்ககரமாக மாறிடுச்சு. அங்கே பாசிட்டிவாக எதுவுமே இல்லை. இவங்க கொஞ்சோண்டு சக்தி வச்சுருந்தான் இந்த மனுஷன், இவன் அந்த கொஞ்சோண்டு சக்தி வச்சுருக்கிறவன் அங்கே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை போனவுடனேயும் இவன் சக்தியை பூரா அது உறிஞ்சிடும். சில பேருக்கு போனாலே இந்த மாதிரி நடந்துடும். சில பேர் நான் தீட்டு வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க.
ஏன் ஒரு பொருள் எங்கே இருக்குதோ அது அந்த சக்திக்கு முழுசும் தான் உள்வாங்கி வச்சுக்கும். அதனால் இப்போ அங்கே செஞ்ச சாப்பாட்டை என்னுடைய விதிப்படி நானுமே சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாலுமே நான் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த ஆறா சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சில முன்னோர்கள் வந்து இந்த தீட்டு வீட்டில் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி குருமார்கள் கோவிலில் வேலை செய்கிறவங்க சக்தியை பெருக்கி வச்சிருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் சக்தி வந்து டவுன் ஆயிரும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தால் கந்திருஷ்டி இருக்கும். ஓகேங்க சார். இப்போ இந்த கந்திருஷ்டியிலிருந்து விலகணும், கந்திருஷ்டி போகணும்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? அப்போ இவ்வளோ விஷயம் இந்த கண் திருஷ்டிக்குள்ளே இருக்குது. இதையெல்லாம் யார் செய்கிறேன்னா மனுஷனுடைய கண்ணு தான் செய்யுது. அப்போ இந்த கண்ணை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே குளிச்சுட்டு அதனால தான் கண்ணில் ஒத்தி வைப்பாங்க சில பேர். சில பேர் கடவுள்கிட்ட இருந்து பூவை எடுத்து அந்த பூவை கண்ணில் ஒத்துவாங்க. இப்போ இந்த ஒரு செயலுக்கு பின்னாடி இந்த கண்ணை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. இதை செஞ்சீங்க அப்படின்னா இந்த கண் திருஷ்டியிலிருந்து முழுவதுமாக சரியாயிடும். உங்களை சுற்றி போடுறதுமே எப்படியுமே முழு எலும்பச்சம் பழத்தை உங்களை சுற்றி அதை 4ஆக பிச்சு 4 திசையிலையும் போடணும். சில பேர் வெட்டி அதன் பிறகு சுற்றுவாங்க. அப்படி சுற்றக்கூடாது. இல்லையா, ஒரு பக்கெட்டில் 1/2 பக்கெட் தண்ணி வச்சுருங்க, கல்லுப்பு 1 பாக்கெட் ஃபுல்லாக கொட்டிடுங்க. உங்கள் 2 காலையும் அதில் விட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து இப்போ உப்பு கலந்தங்காட்டி லைட்டாக எல்லோவாக மாறும். ஏன்னா தண்ணியோட அடர்த்தி வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாகும். அதன் பிறகு உங்கள் பாடியில் இருக்கிற மொத்த நெகட்டிவையும் இந்த உப்பானது உரிய ஆரம்பிக்கும். உறிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இப்படி இதுதான் டெஸ்ட். எனக்கு உண்மையாலுமே என் மேலே கண் திருஷ்டி இருக்குதான்னா, இந்த தண்ணி கருப்பு கலரில் மாறிடுச்சுன்னா ஆமாம் எங்கிட்ட கண் திருஷ்டி நிறையா இருக்குது. இதை ரிப்பீட்டடாக ஒரு 3 முறை செஞ்சேன் அப்படின்னா, என்னைக்கு இந்த தண்ணி கருப்பாகிறது நிற்குதோ அப்போ தான் என் மேலே இருக்கிற திருஷ்டியெல்லாம் கழிஞ்சதாக அர்த்தம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணினீங்கன்னா உங்கள் கண் திருஷ்டி நீங்கிடும். இல்லை இது எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, டெய்லியுமே நீங்கள் குளிக்கிற பக்கெட்டில் உள்ளங்கை அளவு கல்லுப்பு போட்டு வலது பக்கம் 7 முறையாக சுற்றி இதை குளிச்சிருங்க. இல்லையா, சங்குப்பூ 3 சங்குப்பூ நீல கலர் சங்குப்பூ போட்டு அதுலேயுமே குளிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கண் திருஷ்டி முற்றிலுமாக நீங்கிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண் திருஷ்டியை நீக்கணும் அப்படின்னா, கண்ணாடி டம்ளரில் 2 டம்ளரில் கல்லுப்பு வைக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கல்லுப்பை வச்சிட்டிங்க அப்படின்னா பணத்தை நோக்கி வரக்கூடிய பேட் வைப்ரேஷன் எல்லாத்தையுமே இந்த உப்பு தனக்குள்ளே உறிஞ்சிரும். அப்போ பணம் வந்து பாதுகாக்கப்படும். என்றைக்குமே பணத்தை வந்து இரும்பு பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடாது. இது வந்து 80% பேருக்கு வந்து செட் ஆகாது. இப்போ எல்லாரும் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டேபிள் போட்டேன், இந்த டேபிள் வந்து இரும்பில் போட்டுறேன். இரும்புங்கிறது சனி பகவான், பணம் அப்படிங்கிறது குரு பகவான். இந்த குருவையும் சனியையும் நீங்கள் சேர்த்தக்கூடாது. அப்படி இதை சேர்த்திங்கன்னா இது வந்து ஒரு அமங்கலமான செயல். ரெண்டாவது மந்தத்தனமான செயல். குரு பகவான் வந்து மரம் சார்ந்த எல்லா பொருளும் குரு பகவான். நீங்கள் பணத்தை இந்த மாதிரி பெட்டியில் வச்சு பாருங்கள், பணம் பெருகும். பணத்தில் ஒரு பச்சை கற்பூரத்தை கூட சேர்த்து வச்சு பாருங்கள், பணம் பெருகும். பணத்தில் இந்த வாசனை திரவியங்களை தடவி அதன் பிறகு எண்ணி பாருங்கள், பணம் உங்களுக்கு பெருகும். பணத்தை நீங்கள் நறுமணமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் உங்கள்கிட்ட பெருகிட்டே இருக்கும். இதெல்லாமே தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த கண் திருஷ்டியெல்லாம் போயிடும், பணம் தட்டுப்பாடு குறைஞ்சிரும், தொழில் விருத்தி அடையும், நீங்கள் வளமான வாழ்க்கைக்குள்ளே போய்கிட்டே இருப்பீங்க. சார், இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை எப்படி கண் திருஷ்டியிலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் நிறைய பேருக்கு இன்னும் அந்த பணமே சேராமல் இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்க மாட்டேங்குது, ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பணத்தை எப்படி தக்க வைக்கிறது, அதுக்கு முன்னாடி தரித்திரம் எதனால் உண்டாகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, தரித்திரம்னு ஒன்று இருக்குது, தரித்திர புத்தின்னு ஒன்று இருக்குது. அதாவது சில பேர் என்னென்னா அது சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சில பேருக்கு வந்து நீங்கள் 10 லட்ச ரூபாயே கொடுத்தாலும் அதில் தங்கத்தில் திருவோடு செஞ்சு மீண்டும் பிச்சை தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதான். அதாவது இந்த தரித்திரம் போகணும்னா முதல்ல நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் புத்தியை. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மார்க்கெட் போய் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னா 5 காய்கறி வாங்கிட்டு வரீங்க. இதை ஞாயிற்றுக்கிழமை ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் செஞ்சங்காட்டி எந்த காயும் யூஸ் பண்ணல. இப்போ திங்கக்கிழமை காலையில் ஃப்ரிட்ஜை திறந்து முதல்ல எது அழுகி போகிற மாதிரி இருக்கோ அதை எடுத்து செஞ்சுட்டு இப்படியே ரிப்பீட்டடாக அடுத்த நாள் எது கெட்டு போகிற மாதிரி இருக்கோ இப்படியே செஞ்சு டெய்லியுமே அழுகி போகிற மாதிரி இருக்கிறதே இவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். முதல் நாளே தூக்கி இதை எரிஞ்சிட்டு எது நல்லா இருக்குதோ அதை எடுத்து இவன் சாப்பிட்டு இருந்தான் அப்படின்னா இவனுக்கு ஆரோக்கியம் உடனேயுமே கிடைச்சிருக்கும். இதுதான் கடவுள் இவனுக்கு தரித்திரமெல்லாம் கொடுக்கல, இவன் புத்தி தான் காரணம். மார்க்கெட் போய் வாங்குற அளவுக்கு கடவுள் பணம் கொடுத்தாருல, புக்தி கொடுத்தாரு இல்லையா, அதை கரெக்டாக இவன் யூட்டிலைஸ் பண்ணானான்னு கேட்டால் யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ முதல்ல நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம வந்து பணக்காரங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் மிச்சப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே சிக்கனம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வியாதி உருவாயிரும். அப்புறம் மொத்த பணத்தையும் மெடிக்கல்காரங்களுக்கு தான் கொடுக்கணும்.
ஸோ மென்டலி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எண்ணத்தை தெளிவுபடுத்திடணும். நம்ம இந்த உடலை பாதிக்கக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது. இப்போது பணத்தை ஈர்க்கணும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய விதி, நீங்கள் எதை தேடியும் ஓடக்கூடாது. எல்லாத்தையும் உங்களை நோக்கி வர மாதிரி ஈர்க்கணும். இப்படி ஈர்த்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிரந்தரமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பணத்தை ஈர்க்கும் விதி அப்படின்னா இப்படி ஒரு கிளாஸ் நானுமே எடுக்கிறேன். பணத்தை ஈர்க்கக்கூடிய விதி என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா அந்த பணத்தின் மேலே உங்களுக்கு பற்று இல்லாதவராக நீங்கள் இருக்கணும். இந்த பணத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த பணத்தை நீங்கள் சேமிப்பு செய்ய வேண்டும். இந்த பணத்தை நீங்கள் மல்டிபிள் ஆக்க வேண்டும். இந்த பணத்தை நீங்கள் ஒரு 100 பேருக்காவது டிரான்சாக்ஷன் நடத்தணும். இப்படி மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே பணம் பெருகும். இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு மளிகை கடையில் காய் வாங்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. நான் எல்லாமே வாழ்வியலோடவே சொல்கிறேன். அப்படி ஒரே கடையில் வாங்காமல் உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா கடையிலுமே மளிகை ஜாமானை வாங்கி பாருங்கள். இப்போ ஆண்களாக இருந்தாங்கன்னா ஒரே சலூனில் முடி வெட்டாமல் சலூன் மாற்றி நீங்கள் வெட்டி பாருங்கள். ஒரு 100 பேருக்காவது மாதத்தில் உங்ககிட்ட இருக்கிற பணம் போகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே அடுத்த மாதம் உங்களுக்கு பணம் பெருகும். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த பிரபஞ்சம் எனக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குதுன்னா இந்த 10 லட்ச ரூபாயை எனக்காக கொடுக்கல. யாரோ ஒருத்தனுக்கு இந்த பணம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். யாருக்கு போகணும், இவங்கிட்ட கொடுத்தா யாருக்கிட்ட இதை போகும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணும். என்கிட்ட கொடுத்தா இதை ஒரே ஆளுக்கு தான் இவன் கொண்டே கொடுப்பான் அப்படின்னா இவனுக்கு கொடுக்கறதே கட் பண்ணிடும். இவனுக்கு கொடுக்காது. அப்போ நீங்கள் டிரான்சாக்ஷனை ஜாஸ்தி பண்ணுங்கள். மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் ஜாஸ்தி ஆகும். ரெண்டாவது, சில பேர் நல்லா சம்பாதிக்கும் போது அவங்களுக்கான ஆடம்பரமான காரு எல்லாம் நகைகள்லாம் வாங்கி சேவிங்ஸ்னு ஒன்று வைக்காம விட்டுருவாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுல 20% மினிமம் சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எடுத்த உடனே பிஸ்னஸில் நீங்கள் வீடு கட்டக்கூடாது. இங்கே எல்லோரும் எப்படின்னா, கல்யாணம் பண்ணணுனால முதல்ல வீடு கேட்குறாங்க. அதனால் வீடு கட்டுறோம் 40 லட்ச ரூபா கடனில் போய் மாட்டிட்டு அதன் பிறகு இவங்க வாழ்க்கையவே சுருக்கிக்கிறாங்க. இவங்களுக்கான எதுவுமே இல்லாமல் வீடு வீடு வீடுன்னு சுருக்கிக்கிறாங்க. இப்படியும் எடுத்த உடனே ஒரு பல்க் கடனில் போய் மாட்டக்கூடாது. இதுவும் தப்பான பிளான். உங்களுக்கு பணத்தை கொடுக்குது, நீங்கள் லட்சாதிபதியாகி கோடீஸ்வரன் ஆக போகிறீங்கன்னா ஒரு சாம்பிள் டெஸ்ட் வைக்கும் உங்களுக்கு. இந்த டெஸ்ட்லேயே நீங்கள் எல்லோரும் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதன் பிறகு இந்த வீட்டை ஜப்தி பண்ணலாமா, இந்த வீட்டை லோன் கட்ட முடியாமல் இஎம்ஐ அவங்க டேக் ஓவர் பண்ணலாமா, இந்த நிலைமைக்கு போயிடும். இப்போ என்னென்னா, இதனால தான் இவங்க தப்பாக பிளான் பண்ணுறங்காட்டி இங்கே தரித்திரம் உருவாகும். இப்போ பணத்தை ஈர்க்க போகிறோம். பணத்தை ஈர்க்கணுன்னா ஒன்று, இந்த கஞ்சத்தனம் உங்ககிட்ட இருக்கவே கூடாது. பணத்தை யார் கண்ணு தெரிகிற மாதிரியும் எடுத்து எண்ணக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டு பாக்கெட்டில் 500 ரூபா வைக்கிற இந்த பழக்கம் இருக்கவே கூடாது. அதே மாதிரி எவ்வளோ நகை போட்டிருந்தாலும் அது உள்ளதாக இருக்கணுமே ஒழிய வெளியே எடுத்து கோல்டு செயினை இந்த மாதிரி போடக்கூடாது. இப்படி போட்டிங்கன்னா இதனால் கண் திருஷ்டியை இழுக்கும். இந்த கண் திருஷ்டி அடுத்து பணம் வரவை நிறுத்திடும். அதே மாதிரி பெண்கள் தலைவாருனா அந்த முடி வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த முடி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். நிலவு காலம் மேலே ஏறி நிற்கக்கூடாது. நிலவு காலம் தாண்டும் போது அதை மிதிச்சுட்டு போகிறது இதெல்லாம் அமங்கலமான செயல். இது செய்யக்கூடாது. நிலவு கால் எப்போதுமே மஞ்சள் குங்குமம் வச்சு தூய்மையாக இருக்கணும். முடிஞ்சால் 2 எலும்புச்சம்பளம் 2 கார்னர்லேயும் இருக்கணும். அந்த 2 எலும்புச்சம்பளத்துலேயும் 3 கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் குத்தி எந்நேரம் இருக்கணும். மாவிலை தோரணம் கட்டி நிச்சயமாக இருக்கணும். அதை பார்த்தாலே ஒரு கோவில் ஃபீலிங் வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். பணத்தை இரும்பு பெட்டியில் வைக்கவே கூடாது. மரப்பெட்டியில் மட்டும்தான் வைக்கணும். பணத்தை இந்த அத்தர் தடவி வாசனையாக வச்சுக்கோங்க. இல்லைனா பச்சை கற்பூரம் வைங்க, ஏலக்காய் வைங்க. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3க்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லையா, டிஷ்யூ பேப்பரில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் வச்சு ஒரு பிங்க் கலர் நூல் கொண்டு ஒரு சின்ன முடி மாதிரி சுற்றிடுங்க. இதை உங்கள் ஹேண்ட்பேக்கில், பர்ஸில், கல்லாப்பெட்டியில் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்து என்ன புறப்படும் அப்படின்னா ஒரு தெய்வீக நறுமணம் புறப்படும். இதை ஏன் டிஷ்யூ பேப்பரில் சுற்றுறோம்? இதுக்கு பதிலாக ஒரு துணியிலே சுற்றிட்டாலே இந்த டிஷ்யூ பேப்பரோட டேமேஜ் ஆயிரும். இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அதனால இதை ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா இது கிழிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் இன்னொரு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. அப்போ இந்த சக்தி ஒரு வாரத்துக்கு இருக்கும். வாரத்துக்கு ஒருக்கா இந்த 3 பொருளையும் ரிப்பீட் பண்ணி மாற்றிக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி ஏஞ்சல் நம்பர்னு ஜோதிடர் அணுகி கேளுங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் வருது இல்லையா, அந்த பணத்தில் இருக்கக்கூடிய நம்பரை செக் பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் 2233 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் நீங்கள் உங்கள்கிட்ட வர பணத்தில் இந்த ஏஞ்சல் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை உங்களை பார்த்த மாதிரி அந்த நோட்டை ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி ஒரு பிங்க் கலர் நூலை எடுத்து சுற்றிடணும். சுற்றி இதை ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுங்கள். ஒரு ட்ராவிலே போடுங்க, ஹேண்ட்பேக்கில் போடுங்க.
ஒரு 3 மாதம் இப்படி இந்த பர்டிகுலர் நம்பர் வர எல்லாத்தையுமே இங்கே ஸ்டாக் பண்ணுங்கள். 3 மாதம் கழிச்சு இந்த நீங்கள் ஸ்டாக் பண்ண அமௌண்ட்டு வேல்யூவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 ரூபா இருக்கும். பொதுவாக இப்போது செவ்வாய்க்கிழமை வந்து யாருக்கும் பணம் கூட கொடுக்க மாட்டாங்க சார். செவ்வாய்க்கிழமை கொடுத்தா பணம் கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸில் சேலரி கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ நிஜமாவே செவ்வாய்க்கிழமை ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா பணம் நம்ம கையை விட்டு போயிடுமா? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஏஞ்சல் நம்பர்னு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏஞ்சல் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்ககிட்ட வருவாங்க. யார் ஏஞ்சல்னே உங்களுக்கு தெரியாதங்காட்டி அவங்களையும் வரவு செலவு கணக்கில் எழுதி விட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்த ஏஞ்சலை நீங்கள் திருப்பி அனுப்பிச்சங்காட்டி ஏஞ்சலே முடிவு பண்ணிருங்க, இவன்ட்ட எத்தனை தடவை போனாலும் இவன் திருப்பி தான் அனுப்பிச்சி விட்ருவான், இவன்ட்ட போகிறதே வேஸ்ட்டு, யாராவது என்னை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னு பார்க்கும். அவங்ககிட்ட போய் இது பர்மனெண்ட்டாக தங்க ஆரம்பிச்சிடும். அதனால செல்வந்தர்கள்கிட்ட தான் செல்வம் சேர்ந்துக்கிட்டு இருக்குமே ஒழிய இந்த பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற யார்கிட்டையுமே பணம் போய் சேராது. இங்கே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணும். பணம் இல்லாமல் பணத்தை சம்பாதிக்க முடியாது. பணம் உங்கள்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்கள் ஸ்டாக் பண்ணணும். ரெண்டாவது, இந்த பணத்தை கனவீனமாக நடத்தக்கூடாது. இப்படி இது டிவி டேபிள் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தோடனே பாக்கெட் வந்து பணத்தை எடுத்து அப்படி டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு பொருள் எடுத்து அது மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி பண்ணக்கூடாது. இது வந்து என்னென்னா, இது ஒரு முக்கியம் இல்லாத பொருளை தான் இப்படி நீங்கள் கேர்லெஸ்ஸாக வச்சுட்டு போவீங்க. 500 ரூபா நோட்டை இப்போ அந்த அளவுக்கு வைக்கிற அளவுக்கு மக்கள் ஆயிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கனவீனமாகவும் பணத்தை வந்து நீங்கள் நடத்தக்கூடாது. அதே மாதிரி எனக்கு பணத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, பணம் போனால் போயிட்டு போகுது, அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சில பேர் இந்த முடி கொட்டினா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, போனால் போயிட்டு போகுது அப்படிம்பாங்க. உண்மையாலுமே முடி கொட்டுனா தான் தெரியும் இது ஒரு நரக வேதனை அப்படின்னு. நம்மக்கிட்ட இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இந்த பணம்லாம் நான் சம்பாதிக்காத பணமா அப்படிலாம் நீங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. இந்த உங்களை பற்றியுமே அப்படி தானே, நீங்கள் இல்லைன்னா நான் வேறு ஆளை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். மீண்டும் எங்கிட்ட நீங்கள் வரவே மாட்டீங்க. ஸோ இந்த புரிதல் பணத்து மேலேயும் மனிதனுக்கு இருக்கணும். நான் தான் இங்கே எல்லாமே, நீ இல்லைன்னா நான் பார்த்துக்குவேன் அப்படிலாம் என்றைக்குமே யாரையும் உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது. ஸோ பணத்துக்கான மரியாதை கரெக்டாக கொடுக்கணும். சில பேருக்கு சென்டிமெண்ட்டாக யாராவது ஒரு நபர்கிட்ட இருந்து பணம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலுமே லக் ஒர்க் அவுட் ஆகும். அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்து டெய்லி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கி அதையுமே நீங்கள் ஸ்டாக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட செல்வம் பெருகிட்டே இருக்கும். என்னென்னா, ஒவ்வொருத்தங்க கைக்குமே இங்கே சக்திங்கிறது உண்டு. யார் கொடுத்தாலும் பணம் தானே இல்லை, இந்த கை மாறும்போது இங்கே எல்லாமே மாறும். இதையுமே உண்மையாக அறிவியல் பூர்வமாகவே சொல்லலாம். நம்ம மிக்சியில் சட்னி அரைச்சதுக்கும் கையில் நீங்கள் அரைக்கிறதுக்கும் இங்கே வித்தியாசம் இருக்கும். நீங்கள் கையில் அரைச்சது மிக்சியில் அரைச்சதையும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டே காட்டி கொடுத்துரும். இதில் ஒன்றுமே இருக்காது. மெஷினில் அரைச்சது சப்புன்னு இருக்கும். கையில் மாவு, சில பேர் அவங்க கையால் மாவு கலக்குனாங்கன்னா அந்த மாவு சீக்கிரமாக புளிச்சிடும். சில பேருக்கு புளிக்கவே புளிக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே கை மாறும்போது இந்த பாக்டீரியா தன்மை மாறும், கை மாறும்போது இங்கே லக்கு மாறும், கை மாறும்போது இங்கே அதிர்ஷ்டம் மாறும், கை மாறும்போது இங்கே சமையலோட டேஸ்ட்டே மாறும். எல்லாமே இந்த யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு சக்தியுமே யார் வாயிலிருந்து இந்த மந்திரம் வருது அது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லாரும் 1000 தடவை மந்திரம் சொல்கிறதுக்கும் நான் ஒரே தடவை அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கும் அதீத சக்தி இருக்குது. சார், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம கையால் சமைக்கிற உணவுகள் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்ம கை கொடுக்கறதுனாலையும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவங்களுக்கு போகும், அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வருன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா? இதுவும் சரியா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அப்படின்னா இப்போ நான் ஒரு ஸ்கூலில் நான் படிக்கிறேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் நான் வந்து நாளைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் நாளைக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 பேருமே ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனால் யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைக்கு இங்கே சக்தி அதிகம். மந்திரமே நிறைய பேர் இந்த மந்திரமெல்லாம் படித்து அதே மந்திரத்தை நாங்கள் சொன்னோன்னா எங்களுக்கு பலன் கொடுக்கல அப்படின்னா, ஏன் இந்த மந்திரம் இவங்களுக்கு பலன் கொடுக்கல, அதே மந்திரத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி ஏன் அவங்களுக்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக் விடுவாங்க. இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக் விட்டிங்கன்னா என்ன தடைப்படுத்தும் அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு வந்து வாக்கு பளித்தம்னு ஒன்று இருக்குது. இந்த வாக்கு பளித்தம் இந்த பிரபஞ்சம் கட் பண்ணிடும். ஒரு ஜோதிடருக்கு வாக்கு பளித்தம் கட்டாயம் தேவை. அதனால நீங்கள் ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நாவை அடக்கி ஆள வேண்டும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, தேவையில்லாமல் யாருக்கும் சாபம் இடக்கூடாது, தேவையில்லாத எந்த சபதத்தையும் கொடுக்கக்கூடாது. நான் உனக்கு இதை பண்ணி தரேங்கன்னு நோ கமிட்மெண்ட், நோ ப்ராமிஸ், இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இப்படி நாவு அடக்கமாக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வாக்கு பளித்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இப்போ நீங்கள் மந்திரம் சொல்லும்போது அதற்கு சக்தி பல மடங்காக பெருகும். உண்மையாலுமே நான் சொன்னால் நடக்குது இந்த உலகத்தில். இதனால எனக்கு ஒரு பகைவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அவரை பற்றி ஏதாவது ஒரு சாபம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு கொடுத்த ஒரு வரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டேன். இதை ரிப்பீட்டடாக பண்ணால் இதை இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணா, இல்லை அவன் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்ரும். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த மந்திரம் சொல்லி பழிக்கலை அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். அப்போ இந்த மந்திரமும் நீங்கள் சொல்கிறப்ப உங்கள் நாக்கை அடக்கி பாருங்கள். இந்த மந்திரம் இல்லை, எல்லா மந்திரமும் உங்களுக்கு பழிக்கும். நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தமிழர்கள் கூட கை கொடுக்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அது மோஸ்ட்லி வரவங்களுக்குலாம் வணக்கம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ கை கொடுக்குறனால எனர்ஜிஸ் பாஸ் ஆகுமா? அதனால தான் வணக்கம் சொல்கிறாங்களா சார்? நம்ம வணக்கம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வணக்கம் சொல்கிறோம். இந்த வணக்கம் யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்னை பார்த்து சொல்வீங்க. ஏன்னா குருவை பார்த்து நம்ம வணக்கம் சொல்கிறோம், பெரியவங்களை பார்த்து வணக்கம் சொல்கிறோம். ரெண்டாவது சாமியை பார்த்து நம்ம இப்படி கும்பிடுறோம். இது வந்து ஒரு ஆசனம். இந்த ஆசனத்துக்கு என்ன சக்தி இருக்குன்னா, என் முன்னாடி என்ன இருக்கோ அதில் இருந்த சக்தியை நான் எடுத்துடுவேன். இப்போ நான் உங்களை பார்த்து இப்படி வணக்கம் சொன்னேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற சக்தியை நான் ரிசீவ் பண்ணுறேன்னு அர்த்தம். அதனால தான் முருகனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தன்னை மதித்து கும்பிடுறவங்கள தானும் கும்பிடுறவன் தான் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பாலமுருகன் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இப்படி கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே உங்களை யார் கும்பிடுறாங்களோ அவங்கள நீங்களும் கும்பிடணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்னை கும்பிட்டீங்க, நான் உங்களை கும்பிடலை அப்படின்னா நீங்கள் எங்கிட்டேருந்து சக்தி எடுத்துட்டீங்க. இப்படியே ஒரு பல 100 பேர் எடுக்கிறப்ப இங்கே சக்தியானது குறைவு ஏற்படும். அந்த காலத்தில் மனுஷன் எதை வணங்கிட்டு இருந்தான் அப்படின்னா, பஞ்சபூதத்தை வணங்கிட்டு இருந்தான். நெருப்பை பார்த்த உடனே வணங்கிட்டு இருந்தான். ஆக்சுவலி காட்டுவாசிகள் வந்து நெருப்பை கண்டு பயந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பயப்படலை, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த நெருப்பில் சக்தி இருக்குது, இந்த சக்தி எனக்கு வேணும்னா நான் எதை நமஸ்காரம் பண்ணுறேனோ அதை நமஸ்காரம் பண்ணுனா அதனுடைய சக்தி எனக்கு வந்துடும். அதனால தான் எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணான். இந்த ஹிந்து மதத்தில் மட்டும்தான் மரம் செடி கொடிகள் முதலை எல்லாத்தையுமே நமஸ்காரம் பண்ணுறதுக்கு. மற்ற எந்த மதங்கள்லையுமே இந்த நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் இல்லை. ஸ்பெஷலியாக கிறிஸ்டியானிட்டியில் நீ என்ன தவிர வேறு எந்த விக்கிரகத்தையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னே ஒரு விதி இருக்குது. 10 கட்டளைகளில் பிரதான கற்பனையை நீ என்ன தவிர வேறு எதையுமே நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அந்த சக்தியானதும் உங்கள்கிட்ட வந்துடும். அப்போ இந்த நீங்கள் கை கொடுக்குறதுன்னு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, இந்த கை கொடுத்தா இங்கே சக்தி வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வீட்டில் இறப்பு காரியம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யார் வீட்டில் இலவு விழுந்துச்சோ அவங்க எப்படி நிற்பாங்கன்னா, வீட்டுக்கு வெளியே இப்படி 2 கை வச்சு நிற்பாங்க. உள்ளே போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி அவங்க கையை தொட்டுட்டு போவாங்க. என்றைக்குமே வாங்குறவன் கை இப்படி இருக்கும், கொடுக்குறவன் கை இப்படி இருக்கும். இங்கே என்ன பண்ணுச்சு, இது எதுக்கு இந்த சம்பிரதாயம் இறப்பு காரியங்களில் வச்சுருக்காங்கன்னா, அழுது அழுது அவன் பயங்கர டயர்டில் இருப்பான். இறப்பு சந்திச்சிட்டங்காட்டி சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் மயக்கம் போட போகிறான். இதுதான் எல்லாருக்குமே. அப்போ என்னன்னா, அவனுக்கு இப்போ சக்தி கொடுக்கணும். அதனால தான் அவங்க போன உடனே இந்த நம்ம கையில் இருக்கிற சக்தியை அவங்ககிட்ட தொட்ட உடனே எங்கிட்ட இருக்கிற சக்தி அவனுக்கு போகும். இப்படி எல்லாருமே சக்தி கொடுத்துட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே போவாங்க. நான் முன்ன சொன்ன உதாரணமும் இதுக்கு பொருந்தும். இந்த வீட்டில் இவ்வளோ துக்கமாக இருக்கிறங்காட்டி தான் நீங்கள் உங்கள் சக்தியை உங்களுக்கு கொடுத்துட்டங்காட்டி தான் சில பேருக்கு இந்த தீட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே நோய் வாய்ப்பட்டுருவாங்க. அப்போ சக்தி இந்த உடல் இன்னொரு உடலில் இப்படி டச் ஆகும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த உடம்புங்கிறது உடம்பு முழுக்கமே இது சென்சார் தான். உடம்பு முழுக்குமே சென்சாருங்கிறத தாண்டி இந்த 6ஆவதுலையுமே உணர்ச்சிகள் உண்டு. இப்போ இங்கே ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெருப்பு பக்கத்தில் போய் என்ன நடக்கும், இந்த அனல் என் மேலே படும். அது என்னை தொடவே வேணாம், அது அங்கே அனல் அடித்தாலே இந்த அனல் என் 6ஆவை தாண்டி இது சுற்றும், இதுக்கு மேலே இது நெருங்கி போகாத. அப்போ இந்த சென்ஸ் அப்படிங்கிறது இந்த தோலில் மட்டும் இல்லை, இந்த தோலை தாண்டி வெளியுமே சென்ஸ் இருக்குது. இப்படி இந்த சென்ஸ் எல்லாம் இருக்கிறங்காட்டி தான் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அதாவது இறப்பு காரியங்கள் சில பேர் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக ஏதாவது நடந்திருக்குன்னா அங்கே தண்ணி குடிக்காதீங்க, வீட்டுக்கு வந்து தண்ணி குடிங்க, கோவிலில் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டுக்கு நான் புதுசாக வரேன் அப்படின்னா முதல்ல தண்ணி கொடுப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முதல்ல அடாப்ட் ஆகிறது தண்ணி தான். தண்ணிக்கு வடிவம் இல்லாதங்காட்டி நீங்கள் அதை எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அந்த வடிவத்தை எடுத்துக்கும். ரெண்டாவது தண்ணிங்கிறதுக்கு ஞாபக சக்தி இருக்கிறங்காட்டி அங்கே இருக்கிற கிளைமேட்டை தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இதை உள்ளே கொடுத்த உடனேயுமே இந்த உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை அந்த தண்ணி செய்யும். அதனால் இங்கே சக்திங்கிறது பல ரூபங்களில் இருக்குது. நீங்கள் கண் திருஷ்டி இது எல்லாமே உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி இந்த நெருப்பு வளையம் இருக்கணும். இல்லைன்னா ஒரே ஒரு ஒற்றை தீபம் ஏற்றி நீங்கள் சுற்றிடுங்க. எனக்கு சுற்றி போடுறதுக்கெல்லாம் ஆள் இல்லைங்க, வயசானவங்க இல்லைங்க அப்படின்னீங்கன்னா 3 முறை வலதுபுறமோ 3 முறை இடதுபுறமோ நீங்கள் சுற்றிட்டீங்கனாலும் உங்களை சுற்றி இந்த 6ஆவானது தூய்மையாக்கப்படும். பிறகு கண் திருஷ்டி ஃபுல்லாகவே நீங்கிடும்.
கேளக்கி சித்த நமோ நமக. மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு பக்தி கஃபேயுடன் இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தேவகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.